பூர்ணா பூர்ணா அம்மா அண்ணன் எங்க? இங்கதான் எங்கேயாவது போன்ல பேசிட்டு இருப்பாரு பாருங்க. அவர் வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். போனை காதுல வச்சுட்டு பேசிட்டே இருக்காரு. சரி ஜெய் அண்ணன் எங்க? அம்மா இங்க ஆம்பளைக்கு தான் பொம்பளைங்களை அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். பொம்பளைங்களும் ஆம்பளைங்களை அடிப்பீங்களா? அடிக்கிறது என்ன, கொன்னுடுவேன். அதானே ஜெய் அண்ணா. நான் அண்ணன் சொன்னேனா? அதாவது அண்ணன் ஃப்ரெண்டு அண்ணன் தானேம்மா? அப்படின்னு சட்டத்துல எழுதி இருக்கா? சட்டத்துல இதெல்லாம் ஏமா எழுத போறாங்க? ஜென்ரலா இப்படித்தானே நினைச்சுப்பாங்கன்னு நானும் அப்படி நினைச்சுக்கிட்டேன். இதுக்கு போய் சட்டம்லாம் பேசுற. இப்படி இருந்தா அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுல எந்த பொண்ணுக்கும் அண்ணன் ஆக மாட்டே நீ. தம்பி இந்த ஊர்ல நம்மளால இருக்க முடியாதுப்பா. பொம்பளைங்கெல்லாம் ஆம்பளைகளை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. சி 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 சி. இவனுக்கு என்ன மந்திரம் பண்ணி மாத்தினியோன்னு தெரியல. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அதே மந்திரத்தை யூஸ் பண்ணி மாத்திருப்பா. அது அவ்வளவு ஈஸி கிடையாது சார். இவனுக்கு உங்க மச்சினிச்சியே இறையா போட்ட. மொத்த ஃபேமிலிக்கு என்ன இறை? என் மச்சினிச்சியே இறையா போட்டியா? இறையா போடுறதுக்கு அவ என்ன கருவாடா மண்புழுவா? அது இல்ல சார், இவனும் உங்க மச்சினிச்சியும் லவ்ல இருக்காங்க. இவனும் என் மச்சினிச்சியும் லவ்வா? ஆமா சார். ஆஹா என்ன சிரிப்பு சிரிக்கிறடா. உன் சிரிப்பை தூக்கி குப்பையில போட. இவன் லவ் பண்ற விஷயம் இவனுங்களுக்கு தெரிஞ்சா என்ன போட்ட மாட்டானுங்கள? நான் தான் இருக்கேன்ல சார். நம்மளால நீ இருக்கிற ஒரே நம்பிக்கையில தான் வாழ்றேன் தம்பி. ஹோம்சி லவ்வாம. அம்மா அம்மா அங்க நிலத்துல பாத்திமா பூச்சி மருந்து குடிச்சிட்டாலாம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்கம்மா. அவகிட்ட புள்ள மேல இருக்கிற ஆசையை விட்டுடுன்னு எத்தனையோ முறை சொல்லியாச்சு. எங்க கேக்குறா? எல்லாம் அவ தலையெழுத்து. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. அண்ணா இந்த வாட்டி அந்த ஊருக்காரங்களை சாகடிக்கும் போது நானும் கூட வரேன்னா. கீழே விழுந்துற போது எடுத்து டேய். அங்கலடா இந்த பக்கம். வா. எங்க வரணும்? அவன் வரமாட்டான். இவ அம்மா பூச்சி மருந்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நமக்கு ஆகத்துலடா. உயிரோட தானே இருக்காங்க. செத்து போன அப்பாவுக்காக இல்ல, உயிரோட இருக்கிற உனக்காக நான் இருக்கேன்னு சொல்ல. சிரிச்சிட்டு உயிரோட எழுந்திரிச்சு வருவாங்க. அம்மா என்ன விட்டுட்டு செத்து போயிடுவியாமா? வேணாம்மா, இப்போதுல இருந்து நீ சொல்றத நான் கேக்குறேம்மா. அந்த வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டா இனி போக மாட்டோம்மா. என்ன நம்புமா? அண்ணா அண்ணா நீ அது சொல்ல. எங்க அம்மா கூடவே இருக்க படிக்கிறேன் அவங்க கிட்ட சொல்ல. இதுக்கப்புறம் இவன் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்பாமா? எங்கேயாவது போய் இவனை படிக்க வச்சு சந்தோஷமா இருங்க. வேண்டாம் தம்பி. இத நான் உங்களுக்கு கொடுக்கல, அந்த வீட்டு பெரிய ஐயா தான் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அம்மா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுரா செல்லம். உன்னை பார்க்கணும்னு ஏக்கம். ஒன்றும் இல்லை தம்பி, எங்கள் வீட்டில் மொத்தமாகவே ஒரே ஒரு செல்ஃபோன் தான் இருக்கு. 2 நாளாக இந்த ஹோம் சீக்கால என் பொண்டாட்டிக்கிட்ட பேசலான்னு பார்த்தா 2 டேஸாக எங்கேஜ் மேலே எங்கேஜ் தம்பி. அப்படி என் மச்சினிச்சுக்கிட்ட இவன் என்னதான் பேசிட்டு இருக்கான்? ஏதோ லவ் மேட்டர் சார், பேசிட்டு விடுங்களேன். நீங்க போய் போன் கேளுங்க, கொடுத்துருவோம். அப்படியா தம்பி? இல்லை ஒன்றும் இல்லைப்பா, ஹோம் சீக்னால உன்னோட கையில இருக்க தலகாணியா நான் மாறி உன்னோட நெஞ்சோட நெஞ்ச ஒட்டிக்கிட்டு இருக்கணும். என்ன ஒரு நிமிஷம் டார்லிங். நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி
ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஹோம் சீக்ல இருக்கேன். ஆ. நான் ஒரு தடவை பேசிக்கலாமா? ஒரு நிமிஷம். அங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு அண்ணன் கேக்குறாரு. அவருக்கு என்ன பிரம்மாண்டமா இருக்காரு. நல்லா இருக்காங்களா? வேற ஏதாவது கேட்கணுமா? சரி, நீ சொல்லிட்டல்ல, நான் அந்த தலைகணி பத்தி பேசிட்டு இருந்தேன். நான் நல்லா இருக்கேன்னு நீ சொல்லிட்டல்ல. அண்ணா கூட எப்படி இருக்கான்னு கேக்குறாருமா. நல்லா இருக்காங்களா? இப்ப இனிமே நான் எதுவும் பேச தேவையில்லடா. நான் அப்புறமா பேசுறேன். சரி, Okay, நல்லா இருக்கு. ஐயா ஐயா என்ன? கல்லால கட்டின இந்த வீட்டுல கல்லு மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன்யா. நல்ல மனசு இருக்க மனுஷங்களே இருக்காங்கன்னு தெரியாம போச்சியா. என் வீட்டுக்கார வாயில போட்டுக்கிட்ட இந்த வீடு நல்லா இருக்க கூடாதுன்னு தப்பா நினைச்சிட்டேயா. எங்களுக்கு துணையா நீங்க இருக்கிறத நாங்க பாக்கும்போது எங்களோட ஆயிலையும் நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப நாள் வாழணும் ஐயா. இவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க உதவி பண்ணிருக்கீங்க ஐயா. இவனை ஒரு நல்ல மனுஷனாக்கி உங்க முன்னாடி நிப்பாட்டுறீங்க. இந்த உயிர் உங்களோடது ஐயா. நாங்க எங்க போனாலும் உங்களே நினைச்சுக்கிட்டு இந்த வீட கோயிலா நினைச்சுக்கிட்டு வாழ்வோம் ஐயா. எங்க அப்பாவை சாவடிச்சவன பழி வாங்கணும்னு இருந்தேன். ஆனா எனக்கு உயிர் கொடுத்த அம்மாவே போயிட்டா. இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்னா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டை பத்தியும் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பத்தியும் பெருமையா பேசி இன்னைக்கு தான் கேட்கறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு எங்க பேர் எதுக்காக சொன்ன? அவங்கெல்லாம் உங்க ஆளுங்க சார். உங்களையும் இந்த வீட்டையும் மட்டும்தான் நம்பியிருக்காங்க. முன்ன பின்ன தெரியாத நான் போய் அவங்க கிட்ட பணக்கட்டை கொடுத்தேன்னா பாவம் பார்த்து தான் கொடுக்குறான்னு நினைச்சு வாங்கிக்க மாட்டாங்க சார். அதே நீங்க கொடுத்தீங்கன்னா நாம நம்புறவங்க நம்மள கைவிடலன்னு நினைப்பாங்க சார். இந்த ஊர்ல யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா உங்க வீட்டை தேடி ஏன் வராங்கன்னு தெரியுமா சார்? இது பெரிய வீடுன்னு இல்ல, இந்த வீட்டுல பெரிய ஐயா ஒருத்தர் இருக்காருன்னு. பெரிய மனுஷன்னா ஒரு 10 பேரை அதிகாரம் பண்றது கிடையாது சார். 10 பேருக்கும் பாதுகாப்பா துணையா இருக்கிறது. நமக்காக உயிரை கொடுக்கறவங்க நம்ம கூட இருக்கிறது ஒன்றும் நமக்கு பெருமை இல்லை சார். அது அவங்களுக்கு தான் பெருமை. அவங்க உயிரை காப்பாத்துறது தான் நம்மளோட பெருமை அடங்கி இருக்கு. ஹாய் ஜெய். ஹேய். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஜெய். புதுசா இருக்க. நான் உன்கிட்ட ஒன்னு ஓப்பனாவே கேக்குறேன். பிராங்கா சொல்லு, ஆக்சுவலா எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்த? இந்த ஊரோட அழக பார்க்கறதுக்காக வந்தேன். சரி, ஊரை சுத்தி காமிக்கிறவா, அங்க பாப்ப அழக. கிராமத்துக்கு வர்றது இதானே ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு? வாவ், சூப்பர் லொகேஷன். கண்ணே சிவட்டாம இந்த அழக பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு. இங்க பாரு, எவ்வளவு அழகா ஆடிட்டு இருக்கு. அந்த பயிருங்க. அத சொன்னியா? நான் வேற ஏதோ. பியூட்டிஃபுல். அந்த நடுவுல இருக்க இடத்தை பாரு, செஞ்ச மாதிரியே எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் சொன்னது அந்த நடுவுல இருக்க மரத்தை. ஓ யா, பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். இந்த இடத்தை பாரு, எவ்வளவு அழகா காலியா இருக்கு.
இதுல ஏதாவது செஞ்சா இன்னும் அழகா இருக்கும்ல? ஆ, அதான் ஏதாவது பயிர் வச்சா இன்னும் அழகா இருக்கும்ல? பயிர் வச்சா பொறுமையா ரசிச்சு பார்க்கணும்னா இங்க நிறைய அழகு இருக்கு. பாக்குறியா? ம்